சிஎஸ்கே டீம் ஐபிஎல் 2021 175 பிளஸ் டார்கெட் ஸ்கோர்ஸ் வந்து இது வரைக்கும் சேஸ் பண்ணதே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 லாஸ்ல இருந்து திரும்பி வராங்க. சிஎஸ்கே வந்து ஒரு ஹியூமிலேட்டிங் லாஸ் வித் ஆர்சிபியோட திரும்பி வராங்க. சிஎஸ்கே அவங்க பேட்டிங்ல ஒரு இன்டென்ட் இல்லாம ஆடினாங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஹை கைஸ், ஆர்ஆர் vs சிஎஸ்கே மேட்சோட ப்ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட் டு ஹெட் கவுண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே 16 ராஜஸ்தான் ராயல்ஸ் 13 சிஎஸ்கே லீடிங்கில் இருக்காங்கன்னு சொல்லலாம். என்னதான் லீடிங்கில் இருந்தாலுமே சின்ஸ் 2020 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ 2 டீமுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸ்லேருந்து வராங்கன்னே சொல்லலாம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் ஒரு பேட்டிங் ஆடி தோத்துருந்தாங்க ஆர்சிபி கூட. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின் சோக்கில் கேகேஆர் கூட மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸ்பின் சோக் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து மோயின் அலியும் வருண் சக்கரவர்த்தியும் ரொம்பவே சூப்பராக பவுலிங் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டர்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸும் சும்மா விடாமல் தீக்ஷன் ஆகட்டும், அசரங்கா ஆகட்டும், ரியான் பராகே பார்த்தீங்கன்னா 4 ஓவர் போட்டிருந்தாரு அந்த மேட்ச்சில். ஸோ ஸ்பின் ட்ராக் அப்படின்னு சொல்லி அந்த மேட்சோட இதுலேருந்தே தெரியுது. ஸோ இது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே அந்த அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல சிஎஸ்கேயோட பேட்டிங்கே வந்து ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பிளேயிங் சேஞ்சஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்ஜுரி கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இன்னிமே இன்ஜுரியில் தான் இருக்காரு. ஸோ பேட்டிங்காக மட்டும்தான் இம்பாக்ட் சப்பா தான் வரப்போறாருன்னே சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ரியான் பராக் பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதுதான் ஒரு உண்மைன்னே சொல்லலாம். ஏன்னா சந்தீப் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பெல்ல நிறைய விக்கெட் எடுக்கக்கூடியவர், ஸ்விங் பண்ணி எடுப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்பெல்லு பவுலிங் அவர் கொடுக்கறதே கிடையாது. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் நல்லா போட்டார்னா அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணுறது இல்லை. துஷார் டெஸ்பாண்டேவும் ஓப்பனிங் ஸ்பெல் நல்லா போடுவார். ஸோ அவங்களெல்லாம் நம்பாம இவர் என்ன பண்றாருன்னா பவுலிங் ஷஃபில் வந்து ரொம்ப அதிகமாகவே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் இருக்கு. ஸோ அதுதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரொம்பவே கன்சர்ன் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாண்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்சுக்கு அப்புறம் அவங்களோட பேட்டிங் வந்து எக்ஸ்போஸ் ஆனது தான். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனோட அவங்களோட இன்னெபிலிட்டி டு ஹிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலுமே பவுலிங்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் வந்து பவர் பிளேயில் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் மாதிரி அவர் சுத்தமாக தெரியவே மாட்டுறாரு. கலீல் அகமதை தவிர வேறு எந்த ஒரு பவுலருமே பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸாக தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அன்ஷுல் கம்போஜ் வந்து கண்டிப்பாக உள்ள வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் ரொம்பவே ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக இருக்குது. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா இருக்க ஒரு டீம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஓப்பனிங் காம்பினேஷன் ட்ரிப்பாதி வந்து சரியாக பண்ண மாட்டாரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு கான்வே வந்து கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்து அவர் ஒரு ஓப்பனிங் பொசிஷனில் ஆட வைக்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடும் கான்வேவும் ஓப்பனிங் பண்ணணும். ஸோ ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் ஆடுறது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பவர் பிளேயில் வந்து ரொம்ப அக்ரெசிவ் ரோல் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ அவர் வந்து ஸ்பின்னர்ஸை தான் ரொம்பவே நல்லாவே டேக் ஆன் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ஆங்கர் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆங்கர் ரோல் பண்ணுறவர் ஓப்பனர் ஆடணும் அவசியமே இல்லை. ஸோ அவர் மேபி ஒன் டவுன் வரலாம். கான்வே ருத்ராஜும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் 1, 2, 3 வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்பர் 4 வந்து நான் வந்து ஷைக் ரஷீதோ இல்லைனா வன்ஷ் பேடி அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரை வந்து நான் நம்பர் 4 ஆடுவேன். ஏன்னா ட்ரிப்பாதிக்கு பதிலாக அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து மிடில் ஆர்டரில் ஆடணும். ஏன்னா ட்ரிப்பாதி வந்து நீங்கள் நம்பர் 4 ஆட வைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ மேபி என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கரோ இல்லைன்னா ஒரு யங் பிளட் அப்படின்னு சொல்லலாம், வன்ஷ் பேடி இல்லை ஷைக் ரஷீத் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஆட வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் 5 வந்து சிவம் துபே ஆடணும். 6 வந்து ஜடேஜா. 7 வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி. கண்டிப்பாக எம்எஸ் தோனி நம்பர் 7 வந்தே ஆகணுங்க. சாம் கரன் வந்து நான் எடுக்கல. சாம் கரனுக்கு பதிலாக கான்வே கொண்டு வந்திருக்கோம். தீபக் ஹூடாக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்பர் 7 வந்து எம்எஸ் தோனி, 8 பார்க்கும்போது அஸ்வின், நம்பர் 9 வந்து அன்ஷுல் கம்போஜ் அவரு ஒரு ஆல்ரவுண்டர் தான். நம்பர் 10 கலீல் அகமத், 11 வந்து பார்த்தீங்கன்னா நூர் அகமத், இம்பாக்ட் சப் வந்து பதிரானாவா இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட பிளேயிங்ல வந்து சிஎஸ்கேக்கு கொண்டு போவேன். அந்த மாதிரி போகும்போது உங்ககிட்ட 3 பேசர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமத் அவங்க பார்த்தீங்கன்னா பவர் பிளேவை நல்லாவே பார்த்துக்குவாங்க. பதிரானா வந்து டெத் ஓவர்ஸ் நல்லாவே போடுவார். ஸோ அன்ஷுல் கம்போஜும் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ் நல்லா போடக்கூடியவர். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட பேஸ் பவுலிங் ஆகட்டும், ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும், ஒரு 6 பவுலர்ஸ் நல்லாவே சூப்பராகவே செட் ஆவாங்க. அதே மாதிரி நம்பர் 1, 2, 3 பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர ஜடேஜா ஆகட்டும், தோனி ஆகட்டும், இல்லை சிவம் துபே அவங்களுக்குலாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மிடில் ஓவர்ஸில் வர இவங்க வந்து நல்லாவே ஆடக்கூடியவங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
ஓகே. உங்களோட சிஎஸ்கே பிளேயிங் 11 என்னவா இருக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ சிஎஸ்கேவோட அடுத்த காஸ் ஆஃப் கன்சர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா. அவரு பார்த்தீங்கன்னா, அவரோட இதுவரைக்கும் 2 மேட்சஸ்ல ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருக்காரு. அதே மாரி எக்கானமி ரேட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையராவே இருக்குன்னே சொல்லலாம். அவரோட ஃபுல் ஃபார்முக்கு இன்னி வரல அப்படிங்கிறது ஒரு நிஜம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸோட காஸ் ஆஃப் கன்சர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவரோட ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் வந்து அவரோட ஃபுல் பெஸ்ட்ல இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ரொம்பவே ரன்ஸ் லீக் பண்றாரு. ஐபிஎல்லோட ரொம்ப அதிக ரன் குடுத்த ஒரு ரெக்கார்ட வந்து அவரு எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். ஓகே. இந்த மேட்சோட மேட்ச் அப்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ஷிம்ரான் ஹெட்மேயரும், ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ஒரு பெரிய மேட்ச் அப்பா இருப்பாங்க. இதுவே நம்ம பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சிவம் துபே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த ஒரு பேட்டிலுக்காக தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா, கண்டிப்பா சிவம் துபே வந்துட்டா ஒரு ஃபாஸ்ட் பவுலர், பவுன்ஸ் போடுறதுக்கு கண்டிப்பா வருவாங்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்ல துஷார் தேஷ்பாண்டே இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வந்து போடுவாங்க. ஸோ நான் இந்த ஒரு பேட்டில தான் நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட மேட்ச் அப் பேட்டில் யார் கூட இருந்தா நல்லா இருக்கும்? உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல ஸோ என்னோட மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி பேஸ்ட் ஆன் போன மேட்சோட குவாஹாத்தில நடந்த போன மேட்சோட ரிசல்ட் வச்சு தான் சொல்றேன். ஏன்னா ஸ்பின் ட்ராக்கா இருக்கு. நம்மகிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நீங்க வந்து ஃபேண்டஸி 11 அந்த மாரி ஒரு விளையாடக்கூடிய ஒரு பிளேயரா இருந்தீங்கன்னா, நான் அந்த ஃபேண்டஸி 11 வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது மேபி உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. Do like, share and subscribe. Bye.